ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் நீங்கள் சோலார் வாட்டர் பம்ப், சோலார் ஆஃப் கிரிட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kVs 3 phase சோலார் ஆன் கிரிட். இந்த சைட் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம தஞ்சாவூர், திருவாரூர், சென்னை, கோவை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாங்களையும் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சோலார் சம்மந்தமாக எந்த இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் எது இருந்தாலும் வித்தின் 12 hours எங்களால் வந்து சர்வீஸ் கொடுத்து அதை சரி பண்ணி தர முடியும், லோவர் காஸ்ட்டில் பெஸ்ட் குவாலிட்டியாக. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர் டவுன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விழார் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கு மட்டை தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்காக கொடுத்துருக்கோம். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஹவுஸ் வீடு ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பாக்கு மட்டை தயார் பண்ணி பாக்கு தட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 பேனல், 330ல் 16 பேனல்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 5 kilowatt. மொத்தம் இங்கே 8 பேனலாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து சோலார் பேனல் போடுறதுனால ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குப்பை ஆகுமோ, இல்லை நம்மளோட ஸ்பேஸ் நமக்கு பத்தாமல் போயிடும், யூசேஜுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணி சோலார் பண்ணலாம். இப்போ இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேனல்ஸ் போட்டிருப்போம். 330ல் 8 பேனல்ஸ். மெட்டல் ஷீட்டில் போகிறதுக்குன்னு செப்பரேட்டாக சோலார் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதற்கு அலுமினியம் ஃப்ரேம் போட்டு அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்து பண்ணுறோம். 8 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ரூஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜிஐ, கிரவுண்ட் மவுண்ட்டோ இல்லை ஆர்சி மவுண்ட் எது போட்டாலும் ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான், 100% பியூர் ஜிஐ தான். எம்எஸ்ல பண்ணுறதில்ல. ஏன்னா எம்எஸ்ல பண்ணுறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு லைஃப் வராது. ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுனால எல்லாமே ஜிஐ தான் பண்ணுறோம். செகண்ட் திங், நம்ம ஷீட் மெட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். நமக்கு இது ஆன்கிரிட் அப்படிங்கிறதுனால 16 பேனலையும் சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓவரால் 750 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல்லேருந்து நம்ம கிடச்சிட்ருக்கு. சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது 750 வோல்ட்டு 5 கிலோவாட்டுக்கான பேனல் போட்டிருக்கோம். டிசி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் சோலார் இது கொடுத்துருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு வந்து க்ரோவாட் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரோவாட் 3 phase 6 kVA இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 5 kVA பேனல் போட்டிருக்கோம். 6 kVA இன்வெர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஃபியூச்சரில் அவங்களுக்கு பேனல்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் எவ்வளோ பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வோல்டேஜ் உள்ள இன்புட்டாக வந்துட்டுருக்கு, ஏசி வோல்டேஜ் என்ன, எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுது, இது எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஒய்ஃபை எனேபிள்டோட உள்ளது தான். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் மொபைல்லேருந்து எங்கேருந்து வேணாலும் எவ்வளோ வருதுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம பேனல்லேருந்து வர கனெக்ஷன் வந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கொடுப்போம். அங்கேருந்து இன்வெர்ட்டருக்கு போகும். தென் இன்வெர்ட்டர்லேருந்து ஏசி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 0 நெட் மீட்டர் வந்து அவைலபிள் இன்னும் வரல. ஸோ அதனால் 0 எக்ஸ்போர்ட் டிவைஸ்னு ஒரு டிவைஸ் ஆட் பண்ணி கிரிட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்போர்ட்டும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 0 எக்ஸ்போர்ட் டிவைஸ் தான். 0 எக்ஸ்போர்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கிரிட்டுக்கு பவர் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நம்மளோட ஓன் யூட்டிலைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம நெட் மீட்டர் வந்ததுக்கப்புறம் இந்த 0 எக்ஸ்போர்ட் டிவைஸை எடுத்துகிட்டு
நமக்கு எக்ஸஸாக கிடைக்கிற சோலார் இதை வந்து கிரிட்டுக்கு கொடுக்குற ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சம் இபி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது இன்னும் வராததுனால நம்ம இப்போ ஜீரோ எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணி இமீடியட்டாக பிளான்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பாக்குத்தட்டு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃபுல்லாக சோலாரோட பவரில் யூஸ் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.